பாருங்க, திருக்கோயிலூர்ல போட்ட பைப்பை கட் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் ஃபிட்டிங் பண்ண போறோங்க. பாத்ரூம்ல யூஸ் பண்ற தண்ணி வாஷ் பேஷன் 1.25 பைப்ல ரிட்டர்ன் வருது. தனியா ஒரு லைனை அடிச்சு ரிட்டர்ன் வர லைன் எல்லாம் புடிச்சு லைனை கொடுத்து விட்டுட்டேங்க. இதுக்கு தனியா ஒரு சேம்பரும் கட்டி விட்டுட்டேன். இந்த வீட்டுல பிளம்பிங் ஒர்க் சரியா செய்யல. ஏன்னா நிறைய இடத்துல வேஸ்ட் லைன் எல்லாம் ரிட்டர்ன் ஆகுது. நான் பிளம்பர் மேல மட்டும் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த வீட்டை மேஸ்திரி கிட்ட தான் மொத்தமா கான்ட்ராக்டுக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா எப்பயுமே மொட்டை மாடியில வர பாத்ரூமுக்குலாம் சன்கேன் ஸ்லாப் கொடுக்கணும். இந்த வீட்டுல மொட்டை மாடியில வர பாத்ரூம் எதுக்குமே சன்கேன் ஸ்லாப் கொடுக்கல. சன்கேன் ஸ்லாப் கொடுக்காதனால எல்லா பாத்ரூம்லயும் 6 இன்ச்சு ஹைட் வந்துடும். அதனாலதான் வாஷ் பேஷன் வேஸ்ட் லைன்ல ரிட்டர்ன் ஆகுது. சரியில்லாத வேலையை சரி பண்ணி நம்ம ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டோங்க. வீட்டுக்காரங்க மேலயும் தப்பு இருக்கு. ஏன்னா கான்ட்ராக்ட் விட்டுட்டா அவங்க பாத்துக்குவாங்கன்னு விடக்கூடாது. நீங்களும் தெரியாத விஷயத்த 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு நீங்க தான் கேட்கணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மொத்த கான்ட்ராக்டையும் மேஸ்திரி கிட்டே கொடுத்துட்டீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒர்க்ல எவ்வளவு மிச்சம் பண்ணணுமே மிச்சம் பண்ணிட்டு வர எலக்ட்ரிஷியன் பிளம்பருக்கு சம்பளத்தை கொடுத்து ஒர்க்கை முடிச்சிடுவாங்க. அந்த வேலை அப்புறம் அரைகுறை வேலையில தான் முடியும். சிவில் ஒர்க்கை மட்டும் கான்ட்ராக்டுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச எலக்ட்ரிஷியன் பிளம்பர் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட வேலையை கொடுங்க. அப்படி உங்களுக்கு யாரையுமே தெரியாதுன்னா உங்க ஏரியாவில் பக்கத்து வீட்டுல உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல நல்லா எலக்ட்ரிஷியன் பிளம்பர் ஒர்க்கை முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டுட்டு அந்த ஒர்க்கை கொடுங்க. சரி.